மாநிலம் பத்தனம்திட்டா அருகே வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த கார் வீட்டின் மதில் சுவர் மீது மோதி விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. கட்டுப்பாட்டை இழந்த கார் மதில் சுவர் மீது மோதக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விபத்தில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களின். கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து பத்தனம்திட்டா மாவட்டத்திற்கு ஒரு 6 மாத குழந்தையுடன் கார்ல ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள கைப்பட்டூர் அந்த இடத்துக்கு வர்றப்போ அந்த இடம் ஒரு பெரிய ஒரு வளைவு அப்படின்னு சொல்லலாம். அந்த வளைவுல பாத்தீங்கன்னா கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த சாலையோரம் இருக்கிற வீட்டின் மதில் சுவர்ல மோதி அந்த மதில் சுவரை இடித்தது மட்டும் இல்லாம காரும் தலைகீழா குப்புற கவிழ்ந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த 6 மாத குழந்தை உட்பட அந்த 6 மாத குழந்தையோட அம்மா, அதை ஓட்டிட்டு வந்த அந்த டிரைவர், அதாவது அவங்க அப்பா, எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சிசிடிவி பாத்தீங்கன்னா அதாவது இந்த கார் போய் இடிச்ச வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி. இந்த காட்சி தற்பொழுது வெளியாகி எல்லோரையும் பதைக்க வைத்திருக்குன்னே சொல்லலாம். முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.